பிச்சை எடுக்கிற நேரம் கிடையாது. ஜெபம் என்பது விசுவாசத்தினாலே ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற நேரம். சொன்னால் பாவத்திலே வியாதி இருக்கிறது, மீட்பிலே சரீர சுகம் இருக்கிறது. என்று கேட்டால் தான் அவர் தருவார் என்று நீங்கள் நினைத்தால் பிறகு நீங்கள் தேவனை மட்டரகமாக நினைக்கிறீர்கள் என்றுதான். அருமையானவர்களே கவனியுங்கள், மீட்பிலே பாவ மன்னிப்பும் மோட்சலோகம் போறது மாத்திரமல்ல, அதிலே சரீர சுகமும் அடங்கி இருக்கிறது. விசுவாசம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வராது. வசனத்தை குறித்த வெளிப்பாடு, சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். அருமையானவர்களே கவனியுங்கள், விசுவாசம் இல்லாமல் ஜெபம் வேலை செய்யாது. ஆனால் ஜெபிக்காமலேயே விசுவாசம் வேலை செய்யும். எதற்காக சாபமானார்? ஒன்று, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொள்வதற்காக. இரண்டாவதாக, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுப்பதற்காக அவர் சாபமானார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்த அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்த அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை, பிதாவாகிய தேவனுக்கு 100 குமாரர்கள் இருந்தார்கள். அதுல ஒரு குமாரனை பாருங்க, மனிதர்களை மீட்பதற்காக அவர் கொடுத்தார் என்று இங்கே சொல்லப்படவில்லை. ஒரே பேரான குமாரனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே பேரான குமாரனை பாருங்க இந்த பூலோகத்துக்கு அவர் அனுப்பினார். கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்கு அனுப்பினார். சிலுவையிலே இரத்தத்தை சிந்துவதற்கு அவர் அனுப்பினார். பாடுபடுவதற்கு அனுப்பினார். நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் மேலே சுமத்தி அவரை தண்டிப்பதற்கு அனுப்பினார். நம்முடைய சாபத்தை எல்லாம் அவர் மேலே சுமத்துவதற்கு அனுப்பினார். நம்முடைய வியாதியெல்லாம் அவர் மேலே சுமத்துவதற்கு அவர் அனுப்பினார். நம்முடைய தீமைகள் எல்லாம் அவர் மேலே சுமத்துவதற்கு அவர் அனுப்பினார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தகப்பன் இப்படி செய்வாரு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கவனியுங்கள், இதுதான் தேவனுடைய அன்பு, இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. நம்மை மீட்பதற்காக பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் பாருங்க இந்த மூவரும் எப்படிப்பட்ட பாருங்க காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தேவ அன்பை நினைக்க வேண்டும், கிறிஸ்துவின் அன்பை நினைக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பாருங்க நம்முடைய பாவத்துக்காக தண்டிக்கப்படுவதற்காக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி கல்வாரி சிலுவையிலே தண்டித்தார், அடித்தார், நொறுக்கினார் என்பதை சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே பாருங்க ஒரு தனிப்பட்ட மனிதன், ஒரு தனிப்பட்ட மனுஷி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது, மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறது. பாவம் மன்னிக்கப்படும் பொழுது பாருங்க குடும்பத்திலே சமாதானம் உண்டாகிறது. பாவம் மன்னிக்கப்படும் பொழுது சுகம் உண்டாகிறது. பாவம் மன்னிக்கப்படும் பொழுது குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே ஒரு தனிப்பட்ட மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு அவசியமான ஒன்றாக இருக்குது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாவத்தை மன்னிப்பார், சாபத்திலிருந்து விடுதலையாக்குவார், வியாதியிலிருந்து விடுதலையாக்குவார், தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குவார், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவார். ஆண்டாண்டு காலமாய் பரம்பரை பரம்பரையாக சந்ததி சந்ததியாக வரக்கூடிய எல்லா தலைமுறை சாபத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஆகவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யான சமாதானத்தை, நிரந்தரமான சமாதானத்தை, உண்மையான சமாதானத்தை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த உலகத்தில் இருக்கிற பாருங்க எதுவுமே நிரந்தரமான சமாதானத்தை உங்களுக்கு தர முடியாது, யாரும் கொடுக்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு தருகிறார். நீங்கள் தேடுகிற சமாதானம், நீங்கள் தேடுகிற நிம்மதி, நீங்கள் தேடுகிற அந்த சந்தோஷம்
அந்த நிரந்தரமான நல்ல வாழ்வு, நல்ல எதிர்காலம், ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை உங்களுக்கு இலவசமாய் தருகிறார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 3வது வசனம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும் படிக்கு. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற, உன்னை எப்படி அழைக்கிற? உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. கடந்த பல வாரங்களாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த சத்தியத்தை ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதிலே முன்னுரையாக சில காரியங்களை நாம் பார்த்தோம். பிறகு நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான பொதுவான சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், பார்க்க ஆரம்பித்தோம். இதிலே ஏற்கனவே 12 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே 12வது காரியத்தை நாம் பார்த்தோம். 12வது காரியம் என்னவென்று சொன்னால், பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஓகே, இன்றைக்கு 13வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 13வதாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்க நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். இலக்கரங்களை வைத்து சொல்லுவோம். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். யாருடைய சாயல்? குமாரனுடைய சாயல். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் முதல் 30வது வசனம் வரைக்கும். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்து இருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாயும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாய் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த வசனத்தை ஆழமாய் நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் இந்த காரியம் நமக்கு தெளிவாய் விளங்கும். 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்களை முன் குறித்திருக்கிறார் என்று என்ன செய்திருக்கிறார்? முன் குறித்திருக்கிறார். 30வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அவர்களை என்ன செய்திருக்கிறார்? அழைத்தும் இருக்கிறார். சரி, யாருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக அழைத்திருக்கிறார்? இங்கே நாம் பார்க்கிறோம், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்க அழைத்திருக்கிறார். எனவே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்க நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லா காரணங்களுக்கு சொல்லுவோம், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை உற்று பார்க்கும் பொழுது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்க என்று வந்திருக்கிறது. அதாவது இனிமேல் குமாரனுடைய சாயலை போல நாம் இருப்போம் என்பதை போல இந்த இடத்துல வந்திருக்கிறது. மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது அருமையானவர்களை கவனியுங்கள். ஆனால்
இன்றைக்கு நாம் என்ன சாயலாக இருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு குமாரனுடைய சாயலாக தான் என்ன செய்யறோம் இருக்கிறோம். இந்த வசனத்தை மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது, இனிமேல் ஒரு காலத்துல 2ஆம் வருகைக்கு பிறகு நாம் வந்து குமாரனுடைய சாயலை போல மாறிடுவோம், குமாரனுடைய சாயலை போல இருப்போம் என்பதை போல இது இருக்கிறது. இது ஒரு விதத்தில் உண்மைதான், இது பொய் கிடையாது. ஆனால் இன்றைக்கும் கூட நாம் யாருடைய சாயலாய்த்தான் இருக்கிறோம்? இன்றைக்கும் நாம் குமாரனுடைய சாயலாய்த்தான் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரிகிறது? அருமையானவர்களை கவனியுங்கள். நாம் வந்து குரங்கோடைய சாயல் கிடையாது, நாம வந்து டைனோசருடைய சாயல் கிடையாது, நாம வந்து யானையோடைய சாயல் கிடையாது, நாம வந்து பூனைக்குட்டியோடைய சாயல் கிடையாது, நாம வந்து கழுகினுடைய சாயல் கிடையாது, அல்லது இந்த ஊரும் பிராணிகள் இருக்கிறதே, பாம்பு பள்ளி அது இது என்னென்னமோ இருக்குதே, அதோடைய சாயலும் கிடையாது. நாம யாருடைய சாயலா இருக்கிறோம்? தேவ குமாரனுடைய சாயலா இருக்கிறோம். எத்தனை தெளிவா புரிகிறது? நீங்க இத உள்ள வைக்கணும். நான் யாருடைய சாயல்? குமாரனுடைய சாயல், தேவ குமாரனுடைய சாயல் நான் இருக்கிறேன். நான் வந்து குரங்குல இருந்து தோன்றி வரல, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைந்து அப்படி என்ன செய்யல, நான் வரல. நான் தேவனுக்குள்ளே இருந்து வந்திருக்கிறேன். நான் தேவனுடைய சாயல், நான் தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மிருகத்துக்குள்ளே இருந்தும் நான் வரல, அல்லது ஏதோ ஒரு மிருகம் வளர்ச்சி அடைந்து நாகரிகத்தால் கற்றுக்கொண்டு அப்படியே வந்துச்சாங்க எல்லாரும். இல்லை 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 இல்லை, நான் வந்து குரங்குடைய சாயல் கிடையாது, நான் வந்து பூனையோடைய சாயல் கிடையாது, நான் தேவகுமாரனுடைய சாயலாக இருக்கிறேன். இந்த அறிவு உள்ள வரும் பொழுது நம்முடைய அந்த பிஹேவியர்ஸே மாறிடும். நல்லா கவனிங்க, இதுதான் எனக்கு தெளிவாக காண்பிக்க போறேன் சத்தியத்தில் எடுத்து. ஏன் சில கிறிஸ்தவங்கள் தாறுமாறாக வாழ்றாங்க பார்த்தீங்களா? ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, தெருவுக்குள்ள பார்த்தா ரவுடி மாதிரி இருப்பாங்க. கிறிஸ்தவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, வார வாரம் சபைக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. ஆனால் தெருவுக்குள்ள போனா எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த பொம்பளையா ரவுடி பொம்பளை. யாரு? சர்ச்சுக்கு போறவங்களை பார்த்து. ஏன் அப்படின்னா, நான் யாருடைய சாயல் என்கிற அறிவு இல்லை. இதான் கவனிக்கணும். இன்னைக்கு நீங்க இதைத்தான் நீங்க பார்க்க போகிறோம். நான் யாருடைய சாயல்? தேவகுமாரனுடைய சாயலா இருக்கிறேன். இவங்க தேவகுமாரனுடைய சாயலா தான் இருக்கிறாங்க. ஆனா அறிவு இல்லாததுனால எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? வேற ஏதோ சாயல் மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? பன்னி சாயல் மாதிரி தெருவுக்குள்ள நடக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? அசுத்தமா, பண்ணினாவே அசுத்தத்துக்கு தான் அடையாளம். கிறிஸ்தவங்க தான், ஆனா எப்படி இருப்பாங்க? அசுத்தமாவே நடப்பாங்க. ஏன்னா நான் யாருடைய சாயல் என்பது விளங்கல. சத்தத்தை காணும், பதில் சொல்லுங்களேன். நான் யாருடைய சாயல் என்றது விளங்கல. அப்ப சபைக்கு எதுக்கு வர்றோம்? தேவ சாயலை பார்க்கிறதுக்காக வர்றோம். வசனத்தை போதிக்க 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 அந்த வசனத்தை நீங்க கேட்க 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 உள்ள பெருகுது. எந்த உணர்வு பெருகுது? நான் தேவகுமாரனுடைய சாயல், நான் தேவகுமாரனுடைய சாயல இருக்கிறபடினால நான் அப்படி வாழக்கூடாது, அப்படி நான் நடக்கக்கூடாது, அப்படி நான் பேசக்கூடாது, அவங்க வாழ்ற மாதிரியே நான் வாழக்கூடாது, அவங்க பேசுற மாதிரியே நான் பேசக்கூடாது, அவங்க நடக்கிற மாதிரியே நான் செய்யக்கூடாது. நான் அந்த அறிவுள்ள பெருக ஆரம்பிக்குது, மாற ஆரம்பிக்கிறான். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப நான் யாருடைய சாயல்? பக்கத்துல கையை பிடிச்சு சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்களேன். இவ்வளவு அற்புதமான சத்தியம் தெரியுமா? அதெல்லாம் நீங்க யாருடைய சாயல்? சொல்லுங்க. நீங்க தேவகுமாரனுடைய சாயலா இருக்கிறீங்க. யாருடைய சாயல்? ஆமா, தேவகுமாரனுடைய சாயலாய் இருக்கிறீர்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். எங்கே, எந்த பகுதியிலே நாம் தேவ சாயலா இருக்கிறோம்? இருக்கிறீங்களா? சரீரத்துல நம்ம தேவ சாயலா இருக்கிறோமா? இல்ல ஆத்துமாவிலே, மனதிலே நாம் தேவ சாயலா இருக்கிறோமா? அல்லது ஆவி மனிதனிலே நாம் தேவ சாயலா இருக்கிறோமா? எங்கே, எந்த பகுதியிலே நாம் தேவ சாயலா இருக்கிறோம்? இன்னர் மேன், உள்ளான மனிதன், ஸ்பிரிச்சுவல் மேன், அதாவது ஸ்பிரிட் மேன், ஆவி மனிதன். ஆவி மனிதனிலே நாம் யாரா இருக்கிறோம்? தேவ சாயலா இருக்கிறோம், குமாரனுடைய சாயலா இருக்கிறோம். வெளியில பார்க்கும் போது ஒருவேளை கருப்பா இருக்கலாம், சகப்பா இருக்கலாம், சுருட்ட முடியா இருக்கலாம், நீள முடியா இருக்கலாம், குச்சி முடியா இருக்கலாம்,
குட்டையா இருக்கலாம், நெட்டையா இருக்கலாம், படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், அதெல்லாம் பார்க்கல. நான் உள்ள யாருடைய சாயலா இருக்கிறேன்? இந்த அறிவு தான் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் பெருகணும். எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லாரும் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? உள்ள நான் யாரா இருக்கிறேன்? உள்ள ஆவி மனிதனிலே நான் தேவனுடைய சாயலா இருக்கிறேன், குமாரனுடைய சாயலா இருக்கிறேன். ஆமென். உள்ளே நான் தேவனுடைய சாயல், தேவகுமாரனுடைய சாயலா இருக்கிறேன். நான் வந்து பன்னியோடைய சாயல் கிடையாது, நான் டைனோசருடைய சாயல் கிடையாது, நான் வந்து குரங்குடைய சாயல் கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்க. நீங்க யாருடைய சாயல்? தேவகுமாரனுடைய சாயல், தேவனுடைய சாயல். வாசிங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தெளிவா இருக்கு பாருங்க, ஒன்னும் குழப்பமே இல்லை, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், குரங்குடைய சாயலை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படல, பன்றிக்குட்டியுடைய சாயலாக உண்டாக்கினார் என்று சொல்லப்படல. தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக உண்டாக்கினார், அதுவே போதும் தான். அடுத்து சொல்றாரு தேவ சாயலாகவே. அப்ப நீங்க யாருடைய சாயல்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்க முகத்தை பார்க்கும்போது தேவ சாயல் தெரியுது. என்ன சாயல்? சில ஆட்களை நானே பார்த்துருக்கிறேன், நீங்க பார்த்துருப்பீங்க. பார்க்கும்போது கருப்பா தான் இருப்பாங்க, ஆனா தேவ பிரசனம் அவங்க முகத்துல பார்த்துருக்கீங்களா? யாருமே தெரியாது, அவங்க என்ன மொழி பேசுறாங்கன்னு கூட தெரியாது. எங்கிருந்து எங்கேயும் வந்து திருப்பி போவாங்க. பார்க்கும்போது அந்த முகத்துல கடவுளுடைய ஒரு பிரசனம் பார்த்துருக்கீங்களா? அவங்கள பார்க்கும் போதே அவங்க நிச்சயமா ஆளதான் இருப்பாங்க, ஆண்டவருடைய பிள்ளையா தான் இருப்பாங்கன்னு தெரியும். பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் தேவ பிரசனம். ஆமே, தேவ சாயல் எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு? தம்மை போலவே என்ன செய்திருக்கிறாரு? உண்டாக்கிறார். அதுவே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆனா அடுத்த ஒரு வார்த்தை வருகிறது, தேவ சாயலாகவே என்ன செய்தார்? உண்டாக்கினார் என்று. அப்ப முதல் மனிதனாகி ஆதாமை தேவன் யாருடைய சாயலாக உண்டாக்கினார் என்றால் தம்முடைய சாயலாக உண்டாக்கினார், தேவ சாயலாகவே உண்டாக்கினார். எனவே நாம் குரங்குடைய சாயல் கிடையாது, நாம் பன்றியோடைய சாயல் கிடையாது, நாம் தேவ சாயலா இருக்கிறோம். எல்லா கரங்களுக்கு சொல்லுவோம், நான் தேவ சாயலா இருக்கிறேன், நான் தேவ சாயலா இருக்கிறேன். டெய்லி சொன்னாவே நம்முடைய புத்தியை மாறிடும், நம்முடைய பிஹேவியர்ஸே மாறிடும், நம்முடைய தன்மையை மாறிடும், நம்முடைய குணாதிசயமே மாறிடும். நான் தேவ சாயல், நான் தேவ சாயல், நான் தேவ சாயல். கண்ணாடி மாடி போய் நின்றுக்கிட்டு நான் தேவ சாயல், நான் தேவ சாயல் சொல்லுங்க. அந்த உணர்வு உள்ள பெருக ஆரம்பிச்சிடும். உள்ள உணர்வு பெருக 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 வாய் கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும், கண் பார்வை கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். எல்லாம் இருக்கிறீங்களா? கண்டதை பார்க்க மாட்டோம், அசிங்கமானதை பார்க்க மாட்டோம், தேவையில்லாத பேச மாட்டோம். ஏன்னா நான் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். ஆகவே அருமையானவர்களே, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் தேவ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, மனிதன் என்றைக்கு தேவ சாயலை, இந்த குமாரனுடைய சாயலை அவன் இழந்தான் என்றால், இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தேவ சாயலாவை பார்க்கிறோம். மனுஷன் கொடூரமா இருக்கிறான். எல்லாம் இருக்கிறீங்களா? சொந்த மனைவியை கொலை பண்ணிடுறான், புருஷனை கள்ள தூக்கி போட்டு கொண்டுருது, மனைவியை பிள்ளைய கொலை பண்ணிடுறான், அப்பா பிறந்த பையன் அப்பாவை கொலை பண்ணிடுறான், தாயை கொலை பண்றான். உலகம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. போக போக பார்த்தா தேவ சாயல் தெரியுதா? எல்லாம் இருக்கிறீங்களா? அருமையானவர்களே, கவனியுங்கள். மனுஷன் என்றைக்கு இந்த தேவ சாயலை இழந்தான் என்றால், என்றைக்கு தேவகுமாரனுடைய சாயலை அவன் இழந்தான் என்றால், மனுஷன் என்றைக்கு பாவத்திலே விழுந்தானோ
அன்றைக்கே அவன் தேவ சாயலை என்ன செய்தான், அவன் இழந்தான் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். என்றைக்கு சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தானோ, என்றைக்கு பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தானோ, அன்றைக்கே தேவ சாயலை அவன் என்ன செய்தான், இழந்தான். இருக்கிறீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிசாசுடைய சாயல் உள்ள புகுந்துருச்சு. அடிக்கிறது, கொலை பண்றது, வெறித்தனம் பண்றது, திருடுறது, கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, குடும்பங்களை அழிக்கிறது, இன்னும் என்னென்னமோ காரியம் நடக்குது பாருங்க உலகத்துல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசுக்குள்ளே இருந்து வந்த சுபாவங்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்குள்ளே இருந்து வந்த சுபாவம் கிடையாது. என்றைக்கு மனுஷன் வீழ்ச்சி அடைந்தானோ, விழுந்து போனானோ, அன்றைக்கே பாருங்க அந்த தேவ சாயலை அவன் என்ன செய்து விட்டான், இழந்து விட்டான். அருமையானவர்களே கவனியுங்கள். இப்ப இந்த சாயலை மறுபடியுமாக மனிதனுக்குள்ளே வைப்பதற்காக தான், மனிதனுக்கு கொடுப்பதற்காக தான் திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் வர வேண்டியதாயிற்று. நன்றாய் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து மதம் மாத்துறதுக்கு வரல, இயேசு கிறிஸ்து மதத்துல ஆடு சேர்க்கிறதுக்கு வரல. மனுஷன் தேவ சாயலை இழந்துட்டான். மனுஷன் இழந்த தேவ சாயலை மறுபடியுமாய் அவனுக்கு கொடுப்பதற்காக, மறுபடியுமாய் இந்த சாயலை அவனுக்குள்ளே வைப்பதற்காக தான் தேவகுமாரனே மனிதனாய் வர வேண்டியதாயிற்று. சும்மா விளையாட்டு காரியம் கிடையாது இதெல்லாம். கடவுளே மனுஷனா வரணும்னா விளையாட்டு கிடையாது இதெல்லாம். அண்ட சராசரங்களை படைத்த தேவன், கட்டுக்கடங்காத தேவன், காலங்களுக்கு அப்பாற்பட்ட தேவன், அவ்வளவு பெரிய தேவன் ஒரு வித்துவாய் மாறி ஒரு கண்ணின் வயிற்றில் தங்கி மனுஷனா பிறந்து மனுஷனா வாழ்ந்து சிலுவையில போய் மரித்த ரத்தத்தை சிந்தனம்னா விளையாட்டு காரியம் கிடையாது. நாம எறும்பா மாற முடியும் நினைக்கிறீங்களா? நம்ம எறும்பா மாற முடியும் நினைக்கிறீங்க? என்ன மாதிரி கஷ்டமா இருக்கு, மாற முடியாது. அவ்வளவு பெரிய கடவுள் மனுஷனா மாறணும்னா எப்படி இருக்கு பாருங்க. ஒரு வழி இல்லை. மனுஷன் தேவ சாயல் இழந்துட்டான், தேவகுமாரனுடைய சாயல் இழந்துட்டான். இப்ப அந்த சாயலை மறுபடியுமாய் அவனுக்கு கொடுப்பதற்காக, அவனுக்குள்ளே வைப்பதற்காக தான் கடவுளே மனிதனாய் வர வேண்டியதாயிற்று. எல்லாம் இருக்கிறீங்களா? மதம் மாத்துறதுக்கோ மதத்துல ஆளு சேர்க்கிறதுக்கோ அவர் வரல. மனிதன் இழந்து போன தேவ சாயலை மறுபடியுமாய் அவனுக்கு கொடுப்பதற்காக தான் அவர் மனிதனாக வந்தார். அதைத்தான் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? மனிதனாக வந்து கல்வாரி சிலுவைக்கு போய் ரத்தத்தை சிந்தி இன்றைக்கு தேவ சாயலை நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அநேகருக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதுதான் மீட்பிலே நடந்த காரியமாகும். எனவே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவ சாயலாய் இருக்கிறோம், குமாரனுடைய சாயலாய் இருக்கிறோம். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அப்ப உங்களுக்குள்ள என்ன சாயல் இருக்குது? என்ன சாயல் இருக்குது? உங்களுக்குள்ள தேவ சாயல் இருக்குது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்குள்ள தேவ சாயல் இருக்குது. ஆமென். அப்ப நீங்க யாருடைய சாயலா இருக்கிறீர்கள் என்று சொன்னால் குமாரனுடைய சாயலாய் இருக்கிறீர்கள். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க, நீங்க தேவகுமாரனின் சாயலாய் இருக்கிறீர்கள். யாருடைய சாயலா இருக்கிறீங்க? தேவகுமாரனுடைய சாயலாய் இருக்கிறீர்கள். இதுல எந்த பிரச்சனையும் இல்லையிலப்ப, இதுல எந்த பிரச்சனையும் இல்லையிலப்ப. இது வரைக்கும் எத்தனை விளங்கிருச்சு? விளங்கிருச்சா? உள்ள நீங்க யாரு? நீங்க உள்ள யாரு? தேவகுமாரனுடைய சாயல். இப்ப எல்லாரும் கவனிங்க. இப்ப உள்ளே இருக்கிற இந்த தேவ சாயல வெளிப்புறத்திலேயும் காண்பிக்கப்பட வேண்டும். சரீர வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் இந்த தேவ சாயல் என்ன செய்ய வேண்டும்? காண்பிக்க வேண்டும். எதை காண்பிக்கணும்? உள்ளே இருக்கிற தேவ சாயல. உள்ள நீங்க யாரா இருக்கிறீங்க? தேவ சாயலா இருக்கிறீங்க. அதுல எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. நீங்க என்றைக்கு இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே நீங்க உள்ள யாரா மாறிட்டீங்க? தேவ சாயலா மாறிட்டீங்க. குமாரனுடைய சாயல் உங்களுக்குள்ள வந்துருச்சு. இதுல எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஆமென். இப்ப உள்ள இருக்கிற தேவ சாயல் வெளியிலேயே என்ன செய்யணும்? இப்ப காண்பிக்கப்பட வேண்டும். அநேகர் காண்பிக்கிறது கிடையாது. அதான் பிரச்சனையே.
அநேகர் காண்பிக்கிறதே கிடையாது. உள்ள இருக்கிற தேவ சாயலை வெளியில வெளிப்படுத்துறது கிடையவே கிடையாது. அதான் பிரச்சனையே. நீங்க உள்ள யாருடைய சாயல் தான்? தேவனுடைய சாயல். சரி, விஷயத்துக்கு வர. குமாரனின் சாயல் என்பது எது? தேவ சாயல், தேவ சாயல், குமாரனுடைய சாயல், குமாரனுடைய சாயல் சொல்லியாச்சு. எதுங்க தேவனுடைய சாயல், எதுங்க குமாரனுடைய சாயல் அப்படின்னா கவனிங்க, அன்பின் சாயல் அதுதான் குமாரனுடைய சாயல். மன்னிக்கிற சாயல் அதுதான் தேவகுமாரனுடைய சாயல். இரக்கத்தின் சாயல் அதுதான் தேவகுமாரனுடைய சாயல். கருணையின் சாயல், அரவணைக்கிற சாயல் அதுதான் தேவகுமாரனுடைய சாயல். பரிசுத்தத்தின் சாயல் அதுதான் தேவகுமாரனுடைய சாயல். நன்மை செய்கிற சாயல் அதுதான் தேவகுமாரனுடைய சாயல். அப்போ உள்ளே இருக்கிற அந்த சாயலை என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? இப்ப வெளியில உள்ள இருக்கிற அன்பின் சாயலை முகத்துல கொஞ்சமாவது காண்பிக்கணும். எந்த மாதிரி கூடாது. பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆள் பக்கத்துல இப்ப விளங்குற என்ன சாயல்ன்றது விளங்கிருச்சா? இங்க உள்ள யாருடைய சாயல் விளங்கிருச்சா? ஃபர்ஸ்ட் இப்ப அந்த சாயல் என்ன செய்யணும்? வெளியில முகத்துல காண்பிக்கணும், சரீரத்துல காண்பிக்கணும், குடும்பத்துல காண்பிக்கணும், வாழ்க்கையில காண்பிக்கணும். அநேக கிறிஸ்தவ விசுவாசி காண்பிக்கிறது கிடையாது. அதனாலதான் குடும்பம் ஒன்றும் செய்யல, முன்னேற்றம் அடையல. விஷயத்துக்கு வர்றேன். சபைக்கு 15 வருஷம் வாங்கி வந்தோம். ஏன் பாஸ்டர் இருந்த இடத்துல உட்காந்துருக்கிறாங்க? அப்படியே ஏன் பாஸ்டர் ஒரு முன்னேற்றம் இல்லை? ஏன் பாஸ்டர் ஆசீர்வாதமே வரல? ஏன் பாஸ்டர் சுகத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க? உள்ள இருக்கிற அன்பின் சாயலை காண்பிக்கிறதே கிடையாது. மன்னிக்கிற சாயலை காண்பிக்கிறதே கிடையாது. உள்ள இருக்கிற பரிசுத்தத்தின் சாயலை வெளியே காண்பிக்கிறதே கிடையாது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் அபிஷேகம் பெற்றாச்சு, ஆனா வெளியில போய் தாறுமாறா வாழ்றது, அசுத்தமா வாழ்றது. ஞாயிற்றுக்கிழமை இங்க கர்த்தருடைய பந்தின வந்து எனக்கு அப்பத்திராசு குடும்பம் சொல்லிடுறது. வெளியில போய் பரிசுத்தமா வாழ்றது கிடையவே. உள்ள நான் பரிசுத்தவான் என்கிற அறிவு இருக்குது, ஆனா என்ன செய்யல? வெளியில வாழ்க்கையில காண்பிக்கிறது கிடையாது. நான் உள்ள பரிசுத்தவான், உள்ள தேவகுமாரன். ஆமே. உள்ள அன்பின் சாயல் இருக்குது. ஆமே. அதை வெளியில காண்பிக்கிறது கிடையவே. எத்தனை விளங்கிருச்சு? குமாரனின் சாயல் என்பது எது? அன்பின் சாயல். ஆமே. மன்னிக்கிற சாயல், இரக்கத்தின் சாயல், கருணையின் சாயல், அந்த அரவணைக்கிற சாயல், மனதுருக்கத்தின் சாயல், பரிசுத்தத்தின் சாயல், நன்மை செய்கிறதின் சாயல், அதுதான் தேவகுமாரனின். அதைத்தான் வெளியில என்ன செய்யணும்? இப்ப நீங்க சொல்லுங்க, எத்தனை கிறிஸ்தவங்க அன்பா இருக்கிறாங்க? எத்தனை கிறிஸ்தவங்க இறக்கம் உள்ளவங்களா இருக்கிறாங்க? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பாத்துருக்கீங்களா? ஏன்டா நாய் லவ் லவ்னு விழுந்த மாதிரி விழுந்துட்டு இருக்கிற? மனைவிய தான் சரீரமாவே நினைக்கிறதே கிடையாது. பவுன்னு விழுகிறது. என்னடா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா இல்லையான்ற சந்தேகம் நமக்கே. அந்த உண்மையா இல்லையா நான் சொல்றது? நான் வாழ்க்கையை பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், உங்க குடும்ப வாழ்க்கை குறித்து பேசிட்டு இருக்கிறேன். அவங்க முகத்துல சிரிப்பு பார்க்கவே போனா கூட, சிஸ்டர் தோத்திரம் பாஷ் என்ன என்னமோ முகத்தை பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவதும் வீட்டுக்கு போனா கூட வாங்கன்னு சிரிச்ச முகத்தோட என்ன செய்யறது கிடையாது, வரவேற்கிறது கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? அதை என்னத்தையும் பேசிட்டு இருக்கிறாரு காலையில் அவரு. எல்லாம் இருக்கிறீங்களா? இறக்கத்தை பார்க்கவே அவ்வளோ கடுசா இருப்பாங்க, ஹார்டா இருப்பாங்க. யாருக்கும் நகட்ட மாட்டாங்க. உன்னையும் யாருக்கும் ₹1 கூட கொடுக்குறது கிடையாது. ஆனால் பசிக்குன்னு கேட்டால் கூட என்ன செய்ய கிடையாது. அவங்ககிட்ட போய் மூஞ்சி உருன்னு காமிக்கிறது. பசின்னு தான் நான் வந்திருக்கிறேன், ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க சார் தானே கேட்டிருக்கிறேன், சாப்பாடு வாங்கி கொடுத்துட முடியாது. அன்பின் சாயல் உள்ள இருக்குது. ஆமே. பரிசுத்தத்தின் சாயல் உள்ள என்ன செய்யுது? ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். இதுக்கெல்லாம் அதுதான் உங்களுக்கு வேளாண். வாசிப்போம். முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம்.
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற பிரதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, ஒருவரில் ஒருவர் என்ன செய்யுங்கள்? ஒருவரை ஒருவர் கடித்து குதறுங்கள். அப்படி போட்டிருக்குதா? பெத்த தாயை கடித்து குதறுங்கள். அமைதியா இருக்கிறீங்க எல்லாரும். பெத்த தாயை கடித்து 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு தண்டனை கேட்டா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்றது, அதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. தலையிலே அடிச்சுக்கணும், தலையிலேயே இதுல ஒரு சந்தோஷமா? பெத்த தாய் மேல பெத்த தகப்பன் மேல வல்லு வலி விழுகிறது. நீங்க அமைதியா இருக்கிறீங்க. இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படி எடுத்து வைக்கிறேன்ல, அதுக்கு தான் பாஸ்ட் தேவை, அதுக்கு தான் சபைக்கு வரணும். இருக்கிறீங்களா? அன்பின் சாயல், அன்பாயிருங்கன்னு சொல்றாரு. ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் குதறிக்கிறாதீங்க, அன்பாயிருங்கள். நான் எப்படி உன்ட்டு அன்பா இருந்தேன், நான் எப்படி உன்ட்டு அன்பா காண்பிக்கிறேன், அது மாதிரி நீங்களும் ஒருத்தரில் ஒருத்தர் என்ன செய்யணும்? அன்பை காண்பிக்க வேண்டும். அன்பா இருப்பதுதான் அப்ப குமாரனுடைய சாயல். ஆமென். வாசிப்போம் லூக்கான சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஆகையால் உங்கள் பிதா, பிதான அப்பா, உங்க பரலோக அப்பா, பரலோக தந்தை, ஹெவன்லி டாடி இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினாலே நீங்கள் எப்படி இருங்கள்? சொல்லுங்க. அப்ப இரக்கமா இருப்பதுதான் குமாரனுடைய சாயல், தேவனுடைய சாயல். எரிந்து விழுகிறது தேவனுடைய சாயல் கிடையவே கிடையாது. அப்ப அடுத்தவங்களை பார்க்கும்போது ஒரு இரக்கம், ஒரு மனது இருக்கும். இவங்க நல்லா இருக்கணுமே, உங்க சுகமாகணுமே, உங்க விடுதலை ஆகணுமே, உங்க வாழணுமே, உங்க நல்லா இருக்கணுமே, உங்க குடும்பம் பிரிஞ்சு கிடக்கதே ஒன்று சேரணுமே. எப்படிப்பட்ட இருதயம் பாருங்க. இந்த இருதயத்தை தான் கர்த்தர் செய்றாரு, பிளஸ் பண்ற, ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அப்ப இரக்கத்தின் சாயல் தான் தேவகுமாரனுடைய சாயல். வாசிப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனது உருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். மனது உருகி ஜனங்களை பார்க்கிறார் ஆண்டவர். பார்த்தா பூரா வியாதியா கிடக்குறான், பணத்தெல்லாம் ஆஸ்பத்திரி செலவழிச்சிட்டான், பூரா கைகால் வழங்காம குஷ்டரோகியா, கண்ணு தெரியாம, கால் இல்லாம, ஊமையா, செவிடனா, அப்படியே கைகால அழுகி போய் அப்படியே வியாதியோடு கிடக்குறான். பார்த்தா கர்த்தருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மனது உருகி என்ன செய்து? மனது உருகி அவர்களை சொஸ்தமாக்கினார். எப்படிப்பட்ட இருதயம் பாருங்க, எப்படிப்பட்ட உள்ளம் பாருங்க, எப்படிப்பட்ட சாயல் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த சாயல் தான் உனக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். 4 பேரை பார்க்கும்போது அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி அறிவிக்கணும். அவன் நல்லா இருக்கணுமே, அவன் சுகமாகணுமே, அவங்க வாழணுமே. ஆஸ்பத்திரிக்கே கொண்டு போய் பணத்தை செலவழிச்சிட்டு இருந்தாங்களே, கடவுளே உங்களுக்கு சுகத்தை உண்டாக்கும், சுகத்தை தாரும், அவங்களை போய் இவன் பத்தி நான் சொல்றேன், அவங்க கேட்கட்டும் ஆண்டவரை. அப்ப இந்த மனதுருகிற சாயல் அதுதான் தேவ சாயல், தேவகுமாரனுடைய சாயல். கடுசான சாயல் கிடையவே. நாட்கள்லாம் கடப்பாறை வச்சு குத்துனா கூட உணர்வு வரவே வராது. என்ன சொன்னாலும் மண்டையில யாராது, ஏன்டா அப்படி இருக்கிற, ஏன்டா அப்படி பேசுற, ஏன்டா அப்படி வாழ்ற, ஏன்டா அப்படி நடக்கிற, அப்படி பண்ணக்கூடாதா, எதிர்காலத்தை பாதிச்சிருந்தானா, அதெல்லாம் கிடையாது. அப்படித்தான் இருப்பேன். செவி கொடுக்கறதே கிடையாது. காலப்போக்கில் வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிடும், வாழ்க்கை ஒண்ணுமனாம போயிடும். தெரிந்து கொள்ளுங்க. நீ சிகரெட் குடிக்க தேவையில்ல, பீடி குடிக்க தேவையில்ல, கஞ்சா குடிக்க தேவையில்ல, சாராயம் குடிக்க தேவையில்ல. இருதயம் மோசமான இருதயம் இருந்துச்சுனாவே எதிர்காலம் என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிடும். கர்த்தர் சொல்றாரு, மனதுருகி. அந்த மனதுருகுகிற இருதயம் தகப்பனை பார்க்கும்போது, தாயை பார்க்கும்போது, குடும்பத்தை பார்க்கும்போது, உற்சாக உறவினர்களை பார்க்கும்போது, உலகத்தை பார்க்கும்போது ஒரு மனது இருக்கும். ஓ, உங்க வாழணுமே, உங்க நல்லா இருக்குமே, உங்க சுகமாகணுமே, உங்க செழித்து ஓங்கணுமே, ஆண்டவரை நல்லா வரணுமே, இவங்கெல்லாம் குடும்பம்லாம் நல்லா வரணுமே. இப்படி இருந்தவங்க எப்படி ஆயிட்டாங்க?
அவங்க மேல ஒரு மனது இருக்கும், ஒரு இரக்கம். எல்லாம் இருக்கிறீங்களா? அந்த இருதயம் அதுதான் தேவ சாயல். குமாரனுடைய அந்த சாயல் உங்களுக்குள்ள இருக்குது. அந்த சாயல் என்ன செய்யணும்? வெளியில கொண்டு வர. உள்ள இருக்குது, பிரச்சனை இல்லை. இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டப்ப அந்த சாயல் வந்துருச்சு. இப்ப அந்த சாயலை வெளியில என்ன செய்யணும்? வாழ்க்கையில காண்பிக்க. வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. எங்க எழுதி இருக்குது? பழைய ஏற்பாட்டை எங்க செய்து அங்க எழுதி இருக்குது. அதை மேற்கோள் காண்பித்து சபை மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்ததினாலே அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே எழுதுகிறார். என்ன சொல்றாரு? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. உங்களை அழைத்தவர் யாரு? உங்களை அழைத்தவர் வந்து அசுத்தர் கிடையாது. உங்களை அழைத்தவர் யார்? பாவத்தை பாராத சுத்த கண்ணன். ஆமென். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள், அந்த வார்த்தை தான் நீங்க கவனிக்கணும். உங்கள் நடக்கை, உங்கள் செயல்பாடுகள், உங்களுடைய வாழ்க்கை அது எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கு. உள்ள பரிசுத்தமா தான் இருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. இயேசுவை என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கு என்ன ஆயிட்டீங்க? பரிசுத்தம் ஆயிட்டீங்க. இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. உள்ள நீங்கள் பரிசுத்தவான்கள் தான். இப்ப அந்த பரிசுத்தத்தை வெளியில என்ன செய்ய சொல்றாரு? காண்பிக்க சொல்றாரு. உங்க நடக்கையில் என்ன செய்யுங்கள்? காண்பீங்கள் என்று சொல்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய். அப்ப பரிசுத்தம் என்பதுதான் தேவனுடைய சாயல். அந்த சாயல் உங்களுக்குள்ள வச்சாச்சு. இப்ப அந்த சாயலை வாழ்க்கையில என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க என்று அவர் சொல்லுகிறார். அப்ப நடக்கையில பரிசுத்தம், வாழ்க்கையில பரிசுத்தம் என்று இங்கே சொல்லுங்க. அப்ப உங்க வாழ்க்கையில தான் காமிக்கணும் பரிசுத்தத்தை. எப்பயுமே போய் அசுத்தத்தை உழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. அசுத்தத்திலேயே உலாண்டுகிட்டு இருக்க கூடாது. பன்னிக்குட்டியை விட்டா சாக்கடையில் உழன்றோம். ஆட்டுக்குட்டியை போனீங்கன்னா தூக்கி போட்டா கூட வெளியே நினைச்சு தப்பிச்சு. ஆட்டுக்குட்டி தூக்கி சாக்கடையில போட்டு பாருங்க, சாக்கடைக்கு அதுக்கு ஆகவே. ஆனா பன்னிக்குட்டியை நீங்க போடாட்டணும் பரவாயில்ல, அது உள்ள விழுந்து அப்படி ஜாலி என்ன செய்யும்? அப்படியே ஸ்விமிங் ஃபுல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீங்க பன்றி கிடையாது, நீங்க ஆட்டுக்குட்டி. நீங்க தேவ சாயல், உள்ள பரிசுத்த சாயல் இருக்குது. இப்ப அதை வெளியில என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கொண்டு அப்போஸ்தலர் படிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். 2 வார்த்தை. நன்மை செய்கிறவராயும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அதான் தேவசாயல். நன்மை செய்கிறது அதான் தேவசாயல். குணமாக்குகிறது அதுதான் தேவசாயல். சுத்தமாக்குகிறது அதுதான் தேவசாயல். அப்ப நன்மை செய்யக்கூடிய சாயலை கர்த்தர் செஞ்சார், உள்ள வச்சுட்டார். குணமாக்கக்கூடிய சாயலை கர்த்தர் செஞ்சார், உள்ள வச்சுட்டாரு. இப்ப போராடங்கள்ல வாரடங்கள் எல்லாம் நன்மை செய்கிறவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? குணமாக்குகிறவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? நாம் இருக்க வேண்டும். எனவே நன்மை செய்வதுதான், குணமாக்குவதுதான் தேவ சாயல். ஆகவே நாமும் நன்மை செய்கிறவர்களாய் குணமாக்குகிறவர்களாய் சுற்றி திரிய வேண்டும். எதுக்காக சுற்றி திரியணும்? சொல்லுங்க. எந்த கடையில பிரியாணி பெஸ்டா பண்றாங்க அந்த கடையை பார்த்துட்டே வர்றது. எந்த கடையில புரோட்டா நல்லா பண்றாங்க குறிச்சு வச்சுக்கிறது மைண்ட்ல. எந்த கடையில அந்த இது நல்லா பண்றாங்க, இந்த நல்லா பண்றாங்க குறிச்சு வச்சுக்கிட்டு ரைட் ஒரு ரவுண்டிங். சிலர் அதுக்கு தான் சுற்றி திரியிறாங்க. நாம இதுக்கு சுற்றி திரியணும். யாருக்கு நன்மை செய்யலாம், யாரை வாழ வைக்கலாம், யாரை காப்பாற்றலாம், யார் குடும்பத்துக்கு சுகத்தை கொடுக்கலாம், யாருக்கு இயேசு அறிமுகப்படுத்தலாம், யாரை வாழ வைக்கலாம், யாருடைய கண்ணீரை துடைக்கலாம்.
அதுதான் தேவ சாயல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் தேவ சாயல். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். உள்ள இந்த காரியம் அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்கணும். உள்ள யாருக்கு நன்மை செய்யலாம், யாரை சுகமாக்கலாம், யாரை வாழ வைக்கலாம். இந்த இயேசு சொன்னா இந்த இயேசு அவங்களை சுகமாக்குவார். இந்த இயேசு இந்த குடும்பத்தை வாழ வைப்பார், குடும்பத்தை கட்டி எழுப்புவார். ஆமென். அதுதான் தேவ சாயல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். வாசிப்போம். பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆவது வசனம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் என்ன கடவீர்கள். மனத்தாழ்மை உள்ளவர்களாய். எப்படிப்பட்டவர்களாய்? மனத்தாழ்மை உள்ளவர்களாய் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்கள், தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் எண்ணுங்கள். மற்றவங்களை பார்க்கும்போது நம்மளை விட கீழ்த்தரமானவன், கீழ்த்தரமான சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. இவன் நமக்கு கீழே, நம்ம செருப்புக்கு கீழே, நமக்கு அடிமைவன் அப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. ஒருத்தனை பார்க்கும்போது இவன் நம்மளை விட மேலண்ட நினைக்கணுமே தவிர தாழ்ந்து என்ன செய்யக்கூடாது, அவனை நினைக்க கூடாதுன்னு சொல்றாரு. எத்தனை விளங்குச்சு? ஏன்னா அவனும் கூட தேவ சாயல் தான். இன்னைக்கு ஒருவேளை ரட்சிக்கப்படாம இருக்கலாம், தேவ சாயல் இழந்திருக்கலாம். ஆதாமின் சந்ததியில வந்ததுனால, இன்னைக்கு நம்ம இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால தேவ சாயல் தேவன் நமக்கு மறுபடியும் வச்சுட்டாரு. ஆனா இந்த நிமிஷத்திலேயே அவன் தேவனுக்கு இயேசுக்கு இடம் கொடுப்பான் என்றால், இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால் அவனுக்குள்ளேயும் தேவ சாயல் வந்துடும். அதனால அவன் என்ன செய்யாத, தப்பா பார்க்காத, கீழ்த்தரமா பார்க்காத, அற்பமா பார்க்காத, மட்டரமா பார்க்காத. இருக்கிறீங்களா? மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் எண்ணுங்கள். 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி. அப்போ மனத்தாழ்மைதான் தேவ சாயல். எனவே உள்ளே ஆவி மனிதனிலே மாத்திரமல்ல, வெளியிலேயும் அந்த தேவ சாயல் என்ன செய்ய வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் வெளிப்படுத்த நினைக்கிறீங்க? பக்கத்துல கையை பிடிச்சு சந்தோஷமா சொல்லுங்க. உள்ள இருக்கிற தேவ சாயல வெளியில உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல கொஞ்சமாவதும் வெளிப்படுத்துங்க. ஆமென். கொஞ்சமாவது வெளிப்படுத்தும். ஆமென். ஒரு அன்பின் சாயல, ஒரு பரிசுத்தத்தின் சாயல, நன்மையின் சாயல, குணமாக்குகிற சாயல, அந்த மனத்தாழ்மையின் சாயல. முகத்தை பார்த்து ஓடி வரவன பக்கத்துல, அந்த முகத்தை பார்த்தாலே கவலையெல்லாம் போயிரியா? இந்த மனுஷனை பார்த்துட்டு வந்தாவே நமக்குள்ள ஒரு சந்தோஷம், அந்த கவலையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ல வேணாம். போய் முழிச்சுட்டு போற பாரு இந்த பொம்பளை மூஞ்சியில ஒன்றும் விலைக்கு தொலையாது. காலையிலேயே முழிச்சு தொலைஞ்சிட்டேன் இப்படியே சொல்லணும் மற்றவங்க, சொல்லணுமா மற்றவங்க? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நம்மளை பார்க்கும்போது தேவசாயல் வெளிப்பட வேணாம். நம்மளை பார்த்தா கூட 10 பேர் நல்லா இருக்க வேணாம், ஆசீர்வதிக்கப்பட வேணாம். உள்ள இருக்கிற தேவ சாயல் என்ன செய்யணும், இப்ப வெளியில அப்படியே என்ன செய்யணும், ரிஃப்ளெக்ட் ஆகணும், அப்படி பிரதிபலிக்கணும். முகத்துல பார்த்தா தெரியணும். ஆமென். ஆளு வேணா கருப்பா இருக்கலாம், ஆனா முகத்தை பார்க்கும்போது தேவ சாயல், அன்பின் சாயல், இரக்கத்தின் சாயல், பரிசுத்தத்தின் சாயல் ஆமென் தெரிய வேண்டும். ஆமென். அது மாத்திரம் இல்ல, அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் சில சமயங்களிலே தாறுமாறாக அவர்கள் நடக்கிறார்கள் என்றால், இப்பதான் விஷயத்துக்கு வர்றேன், கவனிங்க. ஏன் சில கிறிஸ்தவர்கள் தாறுமாறாக அவர்கள் நடக்கிறார்கள் என்றால், தாறுமாறு நடக்கிற பார்த்துருக்கீங்களா? தாறுமாறு நடக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 35 வருஷம் ஆச்சு, ஒழுக்கமாகவே பேசவே மாட்டாங்க. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கல. ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு, அன்பாவே பேச மாட்டாங்க, ஒரு சாந்தமா பேசவே ரவுடி மாதிரி பேசுவாங்க.
திமிரா பேசுவாங்க. சண்டீர் மாதிரி என்ன செய்வாங்க? வேணாவா இருக்கிறீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவர்கள் தேவ சாயல் என்கிற அதை என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. எல்லாம் கவனிங்க. அவங்க தேவ சாயல் கிடையவே கிடையாதுன்னு சொல்லல. அவங்க உள்ளே ஆவி மனிதனிலே யார்தான்? தேவ சாயல் தான். அன்பின் சாயல் தான் உள்ள இருக்குது. பரிசுத்தின் சாயல் தான் இருக்குது. நன்மையின் சாயல் தான் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில தாறுமாற வாழ்வாங்க, தாறுமாற நடப்பாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அவர்கள் தங்களுடைய சாயலை மறந்து விடுகிறார்கள். நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன் என்பதை மறந்து விடுகிறார்கள். நான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான் என்கிற அந்த சாயலை அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? மறந்து விடுகிறார்கள். நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாய் இருக்கிறேன் என்கிற அந்த சாயலை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் மீட்கப்பட்டவனாய் இருக்கிறேன் என்கிற அந்த சாயலை அவங்க என்ன செஞ்சுறாங்க? மறந்துறாங்க. எனவேதான் சில வேளைகளிலே சில கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்றாங்க? தாறுமாறா என்ன செய்யறாங்க? வாழுகிறார்கள். நான் கிறிஸ்துவுக்குள் தேவ சாயலாய் இருக்கிறேன் என்பதை அவர்கள் மறந்து போய் விடுகிறார்கள். நான் கிறிஸ்துவுக்குள் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன் என்பதை அவர்கள் மறந்து போய் விடுகிறார்கள். நான் கிறிஸ்துவுக்குள் பூரணனாய் இருக்கிறேன் என்பதை அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? மறந்து போய் விடுகிறார்கள். எனவேதான் தாறுமாறாய் சில வேளைகளிலே சில கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? நடக்கிறார்கள். நாம் எப்போதும் தேவ சாயலை என்ன செய்து விடக்கூடாது? மறந்து போய் விடக்கூடாது. ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறுறதுக்கு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம்னா கூட அப்போ கூட நான் தேவ சாயல், நான் தேவ சாயல், நான் தேவகுமாரனுடைய சாயலை உடையவனாக இருக்கிறேன். எனக்குள்ள அன்பின் சாயல் இருக்கிறது, எனக்குள்ளே மன்னிக்கிற சாயல் இருக்கிறது, எனக்குள்ளே பரிசுத்தத்தின் சாயல் இருக்கிறது. நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் புது சிருஷ்டி என்கிறத மறந்து போயிடக்கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? அதை மறந்து போறதுனால தான் பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கிறது. பப்ளிக்ல எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டு மறந்து போயிடவே. நமக்கு இருக்கிறது 2 கண்ணு, நம்மளை வாட்ச் பண்றது 2000 கண்ணு. நான் வச்சுக்கோங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நம்மளை யாருமே பார்க்கலன்னு, தப்பு கணக்கு போடுறீங்க. நீங்க 4 செவத்துக்குள்ள ஏதோ தப்பு பண்றீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிறது 2 கண்ணு, உங்களை வாட்ச் பண்றது 2000 கண்ணு. மறந்துடாதீங்க. ஆமா, எப்போதும் மிகுந்த கவனமாய் கிறிஸ்தவ வாழ்க்கையில கவனமா வாழணும், கவனமா நடக்கணும், கவனமா செயல்படணும். ஆமென். எனவே நாம் எப்போதும் தேவ சாயலாய் இருக்கிறோம் என்பதை என்ன செய்து விடக்கூடாது? மறந்து போய்விடக்கூடாது. வீட்டிலையும் சரி, பொதுவான இடத்திலையும் சரி, தேவ சாயலை நாம் மறந்து போய்விட கூடாது. ஆமென். அது மாத்திரம் இல்ல, ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் சில வேளைகளிலே அவர்கள் தாறுமாறாய் நடக்கிறார்கள் என்று சொன்னால், கவனிங்க, பதில் சொல்றாங்க. ஏன் தேவ சாயலாய் நான் இருக்கிறேன் என்பதை அவர்கள் மறந்து போய் தாறுமாறாய் நடக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அடிக்கடி கண்ணாடியை பார்க்கறதே கிடையாது. எதை பார்க்கறது கிடையாது? அடிக்கடி எதை பார்க்கறது கிடையாது? இன்னைக்கு எத்தனை பேர் காலையில சர்ச்சுக்கு வரும்போது கண்ணாடியை பார்த்து தலை சீவிட்டு வந்தீங்க? பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? பார்க்கலையா? கண்ணாடி பார்க்காம இருக்கவே வாழ்க்கையே கண்ணாடி தான். ஒரு நாளைக்கு 100 மணி நேரம் பயணம் செய்வாங்க. பார்ப்பாங்க, காதை பார்ப்பாங்க, மூக்கை பார்ப்பாங்க, அங்கே முள்ள என்ன கருப்பா இருக்கு பார்ப்பாங்க, அதை எப்படி சரி பண்ணலாம் பார்ப்பாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டு ஏன் சில கிறிஸ்தவ விசுவாசிகள் நான் தேவ சாயல் என்பதை மறந்து போய் ஏன் அவங்க தாறுமாறா வாழ்றாங்கன்னா, அவர்கள் அடிக்கடி கண்ணாடியை பார்க்கிறதே கிடையாது. எந்த கண்ணாடியை பார்க்கறது கிடையாது? தேவனுடைய வார்த்தை என்கிற கண்ணாடியை பார்க்கிறதே கிடையாது. இது எனக்கு புரியுது. சரீர முகத்தை
காண்பிக்கிற கண்ணாடியை போய் அடிக்கடி பார்க்குறாங்க. சுபாவ முகத்தை பார்க்குற கண்ணாடியை அடிக்கடி என்ன செய்கிறாங்க? அவங்க பார்க்குறாங்க. ஆனால் ஆவிக்குரிய கண்ணாடி ஆகிய கர்த்தருடைய வார்த்தையை டெய்லி பார்க்கறது கிடையாது, அடிக்கடி பார்க்கறதே கிடையாது. அடிக்கடி பார்க்காததுனால உள்ளன யாருடைய சாயல் என்பதை மறந்துடுறாங்க. உள்ளன யாருடைய சாயல் என்பது தெரியாம போறதுனால இப்ப தாறுமாறா வாழ்றது. இதற்கு புரிஞ்சு. அதனாலதான் அடிக்கடி ஆவிக்குரிய கண்ணாடியாகிய தேவனுடைய வார்த்தை என்கிற கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதை அடிக்கடி வாசிக்கணும், அதிகமா வாசிக்கணும், ஆழமா வாசிக்கணும், தீவிரமா வாசிக்கணும். வாசிக்கும் போது வாசிக்க 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 உள்ள நான் யாருடைய சாயல் என்பது அப்படியே மைண்ட்ல நின்றுகிட்டே இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? நான் உள்ள யாருடைய சாயலா இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட சாயலா இருக்கிறேன் என்பது அப்படியே நம்முடைய மனதை விட்டு அகலாம இருக்குது. அப்படியே உள்ள அந்த படம் என்ன செய்யுது? இருக்குது. எத்தனை விளங்கிருச்சு? பக்கத்துல கைப்பற்றி சொல்லுங்க. அடிக்கடி ஆவிக்குரிய கண்ணாடி ஆகிய கர்த்தருடைய வார்த்தைய பாருங்க. ஆமென். எல்லாம் பாருங்க. அநேகர் பார்க்கறதே கிடையாது. மாசத்துக்கு ஒரு முறை தான் பைபிளை எடுக்கிறது. மாசத்துக்கு ஒரு முறை தான் இந்த ஆவிக்குரிய கண்ணாடி ஆகிய கர்த்தருடைய வார்த்தைய பார்க்கிறது. அல்லது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்ததோட சரி, அதை செல்ஃப்ல வச்சாச்சு. அடுத்த வாரம் சர்ச்சை கிளம்பி வரும்போது என்ன செய்யறது? இந்த கண்ணாடியை பார்க்கிறது. அதனாலதான் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் எப்படி வாழ்றாங்க? எப்படி வாழ்றாங்க? தாறுமாறா. இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் உலக ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் சொல்றார்கள், இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவளா, வெக்கமில்லாம பைபிளை தூக்கிட்டு போறா, முக்காடை போட்டுக்கிறா, அப்பப்ப அல்லேலூயா சொல்லிக்கிறா, வாயில வர்றதெல்லாம் பொய் சொல்றாங்க. சொல்லலையா? இப்ப சொல்லுங்க, நான் சொன்னது உண்மையா பொய்யா? சிலர் இல்லைன்னு அப்ப மண்டையாட்டினீங்க. அதான் சொல்ல வரேன். உண்மையா இல்லையா? முக்காடை மட்டும் கரெக்டா தூக்கி வா, ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா சர்ச்சுக்கு போயிடுவாயா? மிச்சம் 6:45 தெருவுக்குள்ள செய்யற அட்டகாசம், அநியாய, அக்கிரமம், ரவுடித்தனம். இந்த ஊர்ல என்ன சொல்றாங்க? ராப்பு காடு. நமக்கு அந்த வார்த்தையே வராது வாயில. எங்க ஊர்ல அந்த வார்த்தையெல்லாம் வராது. ரவுடித்தனம் சொல்லுவோம். நான் ரவுடித்தனம் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராப்பு காடு, என்னமோ ஒரு காடு, என்னமோ ஒரு வயக்காடு. போங்க, சரி இருக்கட்டும். ரசிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு, இன்னும் ராப்பு காடு மாறல. ஏன் மாறல? டெய்லியும் ஆவிக்குரிய கண்ணாடியாகிய கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறதே கிடையாது. இதை பார்த்தாதானே நான் என்ன சாயல் என்பது எனக்கு விளங்கும். இதை பார்த்தாதானே எனக்குள்ள எப்படிப்பட்ட சாயல் வைக்கப்பட்டிருக்குங்கிற அறிவு உள்ள பெருகும். அந்த அறிவு பெருக 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 இப்போ நான் வாழ்க்கையிலையும் அந்த சாயலை வெளிப்படுத்துவேன். வேதத்தை டெய்லி வாசிக்கிறது என்பது எவ்வளவு அவசியம் என்பதை பாருங்க. பைபிள் என்பது கிறிஸ்தவங்களுடைய பக்தி புஸ்தகம் கிடையாது, மத புஸ்தகம் கிடையாது. எல்லா மதத்துக்கும் ஒரு புஸ்தகம் இருக்குதுயா, பரவாயில்லையா? கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது. இது கிறிஸ்தவ மதத்துடைய பக்தி புஸ்தகம் கிடையாது. இது தேவ சாயலை நமக்கு காண்பிக்கிற புஸ்தகம். நான் என்ன சாயலா இருக்கிறேன் என்பதை இந்த புஸ்தகம் என்ன செய்யுது எனக்கு? இதை நான் டெய்லியும் பார்க்க 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 உள்ள நான் எப்படிப்பட்ட சாயலா இருக்கிறேன் அது எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அந்த உணர்வு உள்ள பெருகுது. இப்ப அந்த சாயலை என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல நான் காண்பிக்க ஆரம்பிக்கிறேன். மனைவிட்ட காண்பிக்க ஆரம்பிக்கிறேன், புருஷன்கிட்ட காண்பிக்க ஆரம்பிக்கிறேன், பிள்ளைகிட்ட காண்பிக்க ஆரம்பிக்கிறேன், தகப்பன் தாயிட்ட காண்பிக்க ஆரம்பிக்கிறேன், உலக மக்கள்கிட்ட காண்பிக்க ஆரம்பிக்கிறேன். என் வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாய் மாறிவிடுது. என் வாழ்க்கை ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையாய் மாறிவிடுது. ஆமென். அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டும் ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றும் ஏன் தெருவுக்குள்ள சண்டீர்மார் இருக்கிறாங்க, ஏன் ரவுடிமார் இருக்கிறாங்க, ஏன் தாறுமாறா பேசுறாங்க, ஏன் தாறுமாறா வாழ்றாங்க, ஏன் அவங்கள பார்த்து மற்ற மக்கள் இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களா இப்படி இருக்கிறா, நான் வாயில புழு புழு, நீ அசிங்கம் அசுத்தம் தவறா வாழ்றா, இப்படி வாழ்றாங்க அப்படி வாழ்றான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. களவாணிப்ப அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உள்ள இருக்கிற சாயல் என்ன செய்யல? ஏன் வெளிப்படுத்தல? உள்ளன என்ன சாயலா இருக்கின்ற அறிவு என்ன செய்யல? பெருகல. ஏன் பெருகல? கண்ணாடி என்ன செய்யல? டெய்லி பார்க்கல. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. டெய்லியும் தேவனுடைய வார்த்தை என்கிற இந்த ஆவிக்குரிய கண்ணாடியை பாருங்க. ஆமென். என்ன செய்யுங்க? படிக்க தெரியாதவங்களை என்னையா பண்றது? இந்த பிரசங்கத்தை டெய்லியும் போட்டு கேளுங்க. ஆமென். படிக்க தெரியாம ஆண்ட்ராய்டு போனை கரெக்டா யூஸ் பண்றாங்க பார்த்துக்கிட்டீங்க. அதெல்லாம் தெரியும். டச் போன் படிக்க தெரியாமல் டச் போன்லாம் கிளீனாக பண்ணுவாங்க. வெளியில் வந்து நான் படிக்க தெரியாது சாக்கு போக்கு சொல்கிறது.
உள்ளே போய் கரெக்டாக அதுங்கெல்லாம் போவாங்க. ஏன்னா மைண்டில் ஸ்டோரேஜ் ஆயிடுச்சு. எங்கே போனால் இதை டச் பண்ணால் என்ன ஆகுன்றது கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. போய் பிரசங்கத்தை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை டெய்லியும் போட்டு கேளுங்க. அதை கேட்க கேட்க உள்ள யாருடைய சாயல் போது உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? வேலைங்கிறோம். அதை வெளிப்படுத்துங்க. வாழ்க்கையில வெற்றி நிச்சயமா பெறுவீங்க. கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. தோற்று போகவே மாட்டீங்க. தோற்று போவதற்கு சான்ஸே இல்லை. தோற்று போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? வாசிப்போம் அந்த வசனத்தை. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 25வது வசனம் வரைக்கும். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிட விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுகிறான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்காதவனாயிராமல் அதற்கு ஏற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையிலே பாக்கியவானாயிருப்பான். ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். எல்லாரும் இருக்கிறீங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாமல் போகிறவன், அதன்படி வாழாமல் போகிறவன், அதன்படி செயல்படாமல் போகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்றால், கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை, அதாவது தன்னுடைய சரீர முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, மேலும் இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சரீர முகத்தை கண்ணாடியிலே பார்க்கிறவர்கள், எதை பார்க்கிறவங்க? நீ சரீர முகத்தை பார்த்து தலையில சீவிட்டு வந்தீங்கல்ல, பவுடர்லாம் போட்டு வந்தீங்கல்ல, தோத்திரம். அப்பதான் நல்லா இருக்கும். அப்படியே வந்துட்டீங்கன்னா யாருங்க போற முடியவே முடியாது. இப்ப என்ன சொல்றாரு? சரீர முகத்தை கண்ணாடியிலே பார்க்கிறவர்கள் கொஞ்சம் தூரம் போன உடனேயே தன் சாயல் என்ன செய்து விடுகிறார்கள். அப்படித்தானே பார்க்கிறாங்க. காலையில பார்த்து எல்லாம் சரி பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள சாயல் என்ன செஞ்சிருது? மறந்துடுது. சாயல் மறக்காம இருக்கிறதுக்கு மறுபடியும் வந்து என்ன செய்யறாங்க? கண்ணாடியை நம்ம எப்படி இருக்கோம் கொஞ்சம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு மறுபடியும் என்ன செய்யறாங்க? வந்து பார்க்கிறாங்க. இவர்கள் எப்படி தன் சரீர சாயலை மறந்து போய் விடுகிறார்களோ, இதை போலத்தான் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாமல் போகிறவர்களும் இருக்கிறார்கள் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மேலும் இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இதை நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை. எல்லாம் சொல்லுங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. எதை உற்று பார்த்து? சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். அதை உற்று பார்த்து. எதை உற்று பார்த்து? இதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்கிற கண்ணாடி. அது சொல்றாரு. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை உற்று பார்த்து. கைப்பிடி சொல்லுங்க. உற்று பார்த்து. நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? போகும்போது காலையில் அவசரமா இன்னைக்கு ஆபீஸ் போறோம், 2 வருஷம் வாசிட்டா போனோம்னா எது வண்டி கிண்டி உடஞ்சிருச்சுன்னா அதுக்காண்டி 2 வருஷத்துக்கு வேகமா வாசிட்டு நிறுத்திடுது. பட்டும் படாம கர்த்தர் சொல்றாரு, உற்று பார்த்து. சுயாதீன பிரமாணமாகிய என்ன பிரமாணத்தை? பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, உன்னிப்பா கவனிச்சு, அது ஆழமா கவனிச்சு இப்படி சொல்றாரு. அப்படியே சொல்றாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? இதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்கிற கண்ணாடி என்று சொல்லுகிறார். கவனிங்கள், இவர் என்ன சொல்லுகிறார்? சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை, அதாவது கர்த்தருடைய வார்த்தை என்கிற கண்ணாடியை உற்று பார்க்க சொல்லுகிறார், கூர்ந்து பார்க்க சொல்லுகிறார். உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே என்று அவர் சொல்லுகிறார். அதிலே நிலைத்திருக்க
வேண்டும் என்று சொல்லுகிறார். அதிலே நிலைத்திருக்கும் போது என்ன நடக்குமா? நிலைத்திருக்கும் பொழுது அதற்கு ஏற்ற கிரியைகளை நாம் செய்ய ஆரம்பிப்போம். அதற்கு ஏற்றார் போல நாம் மாற ஆரம்பிப்போம். அதற்கு ஏற்றார் போல நாம் வாழ ஆரம்பிப்போம். அதற்கு ஏற்றார் போல நாம் செயல்பட ஆரம்பிப்போம் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். எத்தனை புரியுது? எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய பிரதானமான வேலை என்னவென்றால், மறுபடியும் சொல்றேன் கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய பிரதானமான வேலை என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை என்கிற கண்ணாடியை பார்த்து கொண்டே இருப்பது, அடிக்கடி பார்த்து கொண்டே இருப்பதுதான் நம்முடைய பிரதானமான வேலையாகும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்கிற இந்த கண்ணாடியை பாருங்க, அடிக்கடி பார்க்கும்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இதுதான் நம்முடைய சாயல் என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்க இந்த சரீர கண்ணாடியை காண்பிக்கிற கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன புரியுது? ஓ, நம்ம முகம் இதுதான் அப்படின்னு என்ன செய்யுது? நமக்கு தெரியுது. இதை போலதான் கர்த்தருடைய வார்த்தை என்ற கண்ணாடியை அடிக்கடி டெய்லியும் அவ்வப்போது பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, வாசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, அதில் ஆழமாய் போகும் பொழுது, அதை தியானித்துக் கொண்டே இருக்கும் பொழுது என்ன புரியுது? நான் உள்ள என்ன சாயலா இருக்கிறேன், எப்படிப்பட்ட சாயல் எனக்குள்ள இருக்குது என்பது நமக்கு மைண்ட்ல இருந்து கொண்டே என்ன செய்கிறது? ஆமென். இதுதான் தேவனுடைய சாயல் என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் பொழுது நாம தாறுமாறா வாழ மாட்டோம். தாறுமாறா வாழ மாட்டோம். இஷ்டம் போல வாழ மாட்டோம். தவறா வாழ மாட்டோம். அசிங்கமா வாழ மாட்டோம். தவறான வார்த்தைகளை என்ன செய்ய மாட்டோம்? யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த சாயல் அப்படியே மைண்ட்ல நிக்குது. நான் தேவ சாயல், நான் குமாரனுடைய சாயல், அன்பின் சாயல், மன்னிக்கிற சாயல், இரக்கத்தின் சாயல், உதவி செய்கிற சாயல், குணமாக்குகிற சாயல், பரிசுத்தத்தின் சாயல், நீதிமான் என்கிற சாயல், அது அப்படியே மைண்ட்லயும் உள்ளத்திலையும் அப்படியே ரத்தத்தில் ஊர்னனால இப்ப எப்படி பேச மாட்டோம்? தெருவுக்குள்ள, கிராமத்துல, வாழ்க்கையில, குடும்பத்துல சண்டீர் மாதிரி, ரவுடி மாதிரி பேச, அசிங்கமா அசுத்தமா பேச, அப்படியே நாக்கு முன்னாடி இழுக்குது. பேசாத பேசாத, நீ தேவ சாயல், நீ தேவனுடைய குமாரன், நீ பரிசுத்தவான், அப்படி பேசுறது உனக்கு தகுதி கிடையவே கிடையாது அப்படின்னு உள்ள இருக்கிற அந்த ஆவி மனுஷன் சத்தம் கொடுக்குறான். ஆவி மனுஷன் சத்தம் கொடுக்குறான். இந்த கண்ணாடி அதுதான் அடிக்கடி பார்க்கணுன்றது, அது ஆழமா போகணுன்றது. சிலர் இதை வாசிக்கிறதே கிடையாது, தியானிக்கிறதே கிடையாது. அது ஒரு மத புஸ்தகமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மத புஸ்தகம், அவ்வளவுதான் அவங்கள பொறுத்தளவு. நான் பைபிளை கொண்டு போனா பாஸ்டம் ஒரு மாதிரியே பார்ப்பேன். அதுக்காண்டி கொண்டு வர தப்பு தப்பு. உங்களை யாருன்னு காண்பிக்கிற கண்ணாடி, உள்ள நீங்க யாரா இருக்கிறீங்க என்பதை காண்பிக்கிற கண்ணாடி. ஏன் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் தோற்று போய் விடுகிறார்கள்? உள்ள நான் யாரா இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்ப இத பார்க்க 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 நீங்க எப்படிப்பட்ட சாயலா இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட சுபாவம் உங்களுக்குள்ள இருக்குது என்பதெல்லாம் உங்களுக்கு அப்படி காண்பிக்கப்படுகிறது. அதை வாழ்க்கையில செயல்படுத்துறீங்க. யூ ஆர் சக்சஸ்ஃபுல் பர்சன். நீங்கள் வெற்றி உள்ள ஒரு மனிதன், நிச்சயமா வெற்றி பெறுவீங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைங்கிற அந்த கண்ணாடியை அடிக்கடி பார்க்கும்போது நீங்கள் எப்படிப்பட்ட சாயல் என்பது உங்களுடைய மனதிலே நின்று கொண்டே இருக்கும், நின்று கொண்டே இருக்கும். அதன் பிறகு அதன்படி நடக்க ஆரம்பிப்பீர்கள், அதன்படி வாழ ஆரம்பிப்பீர்கள், அதன்படி செயல்பட ஆரம்பிப்பீர்கள், அதன்படி கிரியை செய்ய ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த கண்ணாடியை நீங்க பார்க்க 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 இன்னொரு காரியம் நடக்குது. என்ன தெரியுமா நடக்குது? நான் முற்றும் ஜெயம் கொள்கிறவன் என்கிற உள்ள காட்சியை செய்வார உள்ள வர ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னால அதை பார்த்து இதை பார்த்து பார்க்கும்போது நீ எல்லாம் எங்க ஜெயிக்க போற, நீ எல்லாம் எங்க முன்னேற போற, நீ எல்லாம் எங்க சொந்த வீட வாங்க போற, நீ எல்லாம் வண்டி வாங்க போறியா, ஓட்ட சைக்கிள் கூட உனக்கு கிடைக்காது அப்படின்னு அந்த கண்ணாடி சொல்லுது. எந்த கண்ணாடி? சரீர கண்ணாடியை பார்க்கும்போது உனக்கெல்லாம் ஒருத்தர் மேல வர மாட்டேன், நீலாம் முன்னேற மாட்ட, நீலாம் மேல வர மாட்ட, ஏப்பா உங்க தாத்தா ஏழை, உங்க பாட்டை ஏழை, நீ மட்டும் எப்படி பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னு அந்த கண்ணாடி என்ன செய்யுது? சொல்லுது. இந்த கண்ணாடி சொல்லுது, இல்ல 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 இல்ல, நான் தேவகுமாரனுடைய சாயல், நான் தேவனுக்கு பிறந்திருக்கிறேன். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் எனக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். நான் தரித்திரன் அல்ல, நான் ஏழை அல்ல, நான் ஐஸ்வர்யவான் என்கிற சாயலை எனக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறேன். அதை பார்க்க 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 உள்ள என்ன தெரியுது? இப்ப நானும் கிறிஸ்துவுக்குள் ஒரு ஐஸ்வர்யவான்,
உள்ள அந்த காட்சி மனதில் அப்படியே நிக்க ஆரம்பிக்குது. இப்ப காரியங்கள் எல்லாம் வாய்க்க ஆரம்பிக்குது. வாசல்கள் ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. வாசல்கள் ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. வர வேண்டிய சொத்துக்கள் பணங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. மேல வர ஆரம்பிக்கிறோம். அதுக்கு தான் எந்த கண்ணாடியை பார்க்கணுன்றது. அந்த கண்ணாடியை பார்க்கறத குறைச்சிட்டு கர்த்தருடைய வார்த்தை என்கிற கண்ணாடிய பார்க்கணும். இதை பார்க்க பார்க்க தோல்வி என்பது உனக்கு கிடையாது. நீ தோற்று போகிறவன் அல்ல, நீ ஜெயிக்கிறவன். நீ முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன் என்கிற அந்த சாயல் உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்குது? தெரிய ஆரம்பிக்கிறது. நீ கீழாகாமல் மேலாவாய். நீ தாழ்ந்தவன் அல்ல, நீ உயர்ந்தவன். நீ வாழல்ல, நீ தலை என்கிற அந்த காட்சி என்ன செய்ய ஆரம்பிக்குது? உள்ள தெரிய ஆரம்பிக்கிறது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ கடன் வாங்குகிறவன் அல்ல, நீ கடன் கொடுக்கிறவன். நீ பலவீனன் அல்ல, நீ பலவான். நீ புது சிருஷ்டி என்கிற அந்த சாயல் அப்படியே தெரிய ஆரம்பிக்கிறது. ஆமென். நீ நீதிமான் என்கிற சாயல் தெரிய ஆரம்பிக்கிறது. நான் பரிசுத்தவான் என்கிற சாயல் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. நான் விசுவாச மார்க்கத்தான். நான் விசுவாச வர்க்கம். நான் என்ன வர்க்கம்? நான் தோற்று போகிற வம்சம் கிடையாது. நான் தோற்று போகிற வர்க்கம் கிடையாது. நான் விசுவாச வர்க்கம். நான் ஜெயிக்கிற வர்க்கம் என்கிற படம் உள்ள செய்ய ஆரம்பிக்குது. அப்படி நிக்க ஆரம்பிக்குது. உங்களை எப்படி பாக்குறீங்களோ அப்படி நீங்க மாறிடுவீங்க. உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படி நீங்க மாறிடுவீங்க. அப்ப இதை பார்க்காம நீங்க ஜெயிக்க முடியாது. இதை நீங்க பார்க்காம மேல வரவே முடியாது. நான் அடுத்து சொல்றேன், இதை நீங்க பார்க்காம ஜெயிக்க முடியாது. அதனாலதான் நேரம் கிடைச்சிச்சுன்னா இதுல வந்து உட்காரணும், வேதத்தை எடுக்கணும், உள்ள போகணும், இது ஆழமா நோண்டி பார்க்கணும். உள்ள என்ன இருக்குது? கல்வாரி சிலுவையில கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அதன் மூலமா எனக்கு என்ன உண்டாகி இருக்கிறது, நான் என்ன சாயல், எப்படிப்பட்ட சாயல், எப்படிப்பட்ட சாயல் எனக்கு உள்ள வைக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் உள்ள வர ஆரம்பிக்கிறது. அப்படியே நீங்க பார்க்க 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 அப்படிப்பட்ட ஆளாவே மாறிடுவீங்க. ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க விசுவாச வர்க்கம். என்ன வர்க்கம்? ஊர்ல சொல்றாங்க இதெல்லாம் என்ன வர்க்கமோ, இந்த வேர்டு என்ன வர்க்கமோ என்ன வம்சமோ இந்த மாதிரி தருதலையா பார்த்துருக்கீங்க. நீங்க அடிக்கடி கண்ணாடி மடிப்பு சொல்லுங்க, நான் விசுவாச வர்க்கம். நான் யாருடைய வர்க்கம்? விசுவாச வர்க்கம். ஆமென். நான் தேவனுடைய சாயல். அப்ப உள்ளே ஆழமாய் இது என்ன செய்து விடுகிறது? பதிந்து விடுகிறது. எது பதிந்து விடுகிறது? நான் என்ன சாயல் என்பதை இந்த வசனத்தை பார்க்க 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 பதிந்து விடுகிறது. வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. எனவே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்க நாம் அழைக்கப்பட்டு. எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர். இதை டெய்லி பாருங்க. வார்த்தைங்கிற கண்ணாடி, ஆவிக்குரிய கண்ணாடியை பாருங்க, பாருங்க, டெய்லியும் பாருங்க, டெய்லியும் பாருங்க. இதை பார்க்க பார்க்க உள்ள நீங்க யார் என்பதை அதை காமிச்சுக்கிட்டே இருக்குது. உள்ள நீங்கள் நீதிமான், உள்ளே நீங்கள் தேவ சாயல், உள்ளே நீங்கள் தேவகுமாரனுடைய சாயல், உள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உள்ளே நீங்கள் மேலானவர்கள் என்கிற சாயல் அப்படியே உள்ளத்துல என்ன செய்ய ஆரம்பிக்குது? பதிய ஆரம்பிக்கிறது. நீங்கள் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் தலையானவர்கள் என்கிற சாயல் உள்ள ஆழமா பதிய ஆரம்பிக்குது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கடன் கொடுக்கிறவர்கள் என்கிற சாயல் உள்ள பதிய ஆரம்பிக்கிறது. நான் பலவான் என்கிற சாயல், நான் சுகவான் என்கிற சாயல், புது சிருஷ்டி என்கிற சாயல் உள்ளே பதிந்து விடுகிறது. இந்த சாயல் உள்ள பதிய பதிய நாம் அப்படியே மாறிவிடுவோம். வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக மாறிவிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி. எல்லாரும் ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, ஆவியானவரே இந்த சத்தியத்தை எனக்குள்ள பதிங்க. ஆவியானவரே டெய்லியும் நான் வேதத்தை வாசித்து 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 எனக்குள்ள என்ன சாயல் இருக்கிறது என்பதை அப்படியே நான் பார்த்து கொண்டே இருக்க எனக்கு உதவி செய்யும். ஓ ஹல்லேலூயா. உள்ள இருக்கிற சாயலை நான் வெளிப்படுத்த வேண்டுமே. இன்றைக்கு நான் தேவ சாயலா இருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. தேவகுமாரனுடைய சாயலா இருக்கிறேன். நான் குரம்போடைய சாயல் கிடையாது, பன்றியோடைய சாயல் கிடையாது, டைனோசருடைய சாயல் கிடையாது, அல்லது ஊரும் பிராணியோடைய சாயல் கிடையாது.
நான் தேவகுமாரனுடைய சாயல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களுக்கு ஆண்டவருக்கு சொல்லுங்க, நான் தேவகுமாரனுடைய சாயல், நான் தேவகுமாரனுடைய சாயல், அன்பின் சாயல், இரக்கத்தின் சாயல், மனதுருக்கத்தின் சாயல், தாழ்மையின் சாயல், சாந்த குணத்தின் சாயல், இரக்கத்தின் சாயல். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், முற்றும் ஜெயம் கொள்கிறவன், ஜெயிக்கவே ஜெயித்தவன். ஹல்லேலூயா, அந்த சாயல். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள், எங்களை அழைத்திருக்கிறீர்கள். கல்வாரி சிலுவையின் மூலமாக இந்த சாயலை மறுபடியுமாய் நீர்களுக்குள்ளே வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இப்ப நம்முடைய வார்த்தைங்கிற அந்த கண்ணாடியை, ஆவிக்குரிய கண்ணாடியை ஒவ்வொரு நாளும் பார்த்து 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 உள்ள இருக்கிற சாயலை அப்படியே மனதில் இருத்தி கொண்டே இருக்க, பார்த்து கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சாயலை வாழ்க்கையில வெளிப்படுத்த, குடும்பத்தில் வெளிப்படுத்த, பொது இடங்களிலே வெளிப்படுத்த உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் கேட்கிறோம். ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வெற்றியாளர்கள் என்பதை பார்க்க, அந்த சாயலை நாங்கள் பார்க்க உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை, பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. திட்டங்கள் நிறைவேறட்டும், உடைய நாம பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும்